பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 95 சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 95:1. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ணக்கடவோம் வாருங்கள். திரும்ப வாசிக்கிறேன் உங்கள் கவனத்துக்காக. சங்கீதம் 95:1. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ணக்கடவோம் பாருங்கள். ஆண்டுடைய கிருபையினால் இந்நாட்களில் நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அந்த பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை குறித்தும் நாம் வேதத்திலிருந்து தேவனுடைய கிருபையினால் கற்று வருகிறோம், தெரிந்து வருகிறோம். அதிலிருந்து நிறைய காரியத்தை அறிந்தும் வருகிறோம். அப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு சம்பந்தமான ஒரு அழகான வார்த்தை இந்த சங்கீதம் 95 அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த இயேசுவின் பிறப்புக்கு சம்பந்தமான வார்த்தை என்ன? நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவுள் பாருங்க. இங்க ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், இரட்சண்யம் என்று சொல். இயேசுவுக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு, பல நூற்றுக்கணக்கான பெயர்கள் இயேசுவுக்கு. அதாவது ஆண்டவருக்கு அல்ல, ஆண்டவருக்கு நாமங்கள் என்று சொன்னா அது பல்லாயிரக்கணக்கான நாமங்கள் வேதத்திலேயே இருக்கிறது. இங்கு குறிப்பிட்டு இயேசுவின் நாமம் என்று சொல்லும் போது இயேசுவுக்கு மாத்திரம் பல நூற்றுக்கணக்கான பெயர்கள் வேதத்திலே இருக்கிறது. அப்படி இயேசுவுக்கு இருக்கிறதான பல நூற்றுக்கணக்கான பெயர்களிலே இங்கு விசேஷமான ஒரு பெயரை பார்க்கிறோம், இரட்சண்யம் என்று சொல். இன்றைக்கு காலை அதே ஸ்தோத்திரம் ஆரம்பத்துல நாம் வசன ஸ்தோத்திர ஆராதனையை முதல் ஸ்தோத்திரம் கடந்து கொள்ளும் போது கூட அருமையான ஊழியக்கார இன்பராஜு பாஸ்டர் அவர்கள் மூலமாக இந்த இரட்சண்யத்தை குறித்து தான் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். அப்போ இந்த இரட்சண்யம் என்றால் என்ன? இரட்சண்யம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இரட்சண்யம் என்பது என்ன அர்த்தத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது முதலாவது ரொம்ப நல்லது. அந்த இரட்சண்யம் என்பதின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 51:12. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரட்சண்யம் என்று சொன்னால் சந்தோஷம் என்று அர்த்தம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏனையா இயேசு வந்தார்? ஏனையா இயேசு பிறந்தார்? ஏனையா இயேசு வந்ததனால் என்ன நடந்தது என்று கேள்விகள் கேட்டால் அதற்கு இயேசு வந்ததுக்கு பல காரணங்கள் வேதமும் சொல்லுகிறது, வரலாறும் சொல்லுகிறது, நாமும் சொல்லுகிறது. ஆனால் அப்படி இயேசு வந்ததற்கு எத்தனையோ பல காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான பிரதானமான காரணம் என்னன்னா தம்முடைய ஜனங்களை சந்தோஷப்படுத்துவது அவருடைய பிரதான நோக்கமாயிருந்தது. தேவ ஜனங்களுக்கு சந்தோஷம் என்னும் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னும் பூரிப்பை தருவது ஆண்டோடைய பல திட்டங்களில் இது ஒரு நல்ல திட்டமாய் இருந்தது. அதனாலதான் இரட்சணியம் என்று சொன்னால் சந்தோஷம் என்று அர்த்தம். இயேசுவின் பிறப்பிலே இந்த இரட்சணியம் என்பது 3 விதத்திலே பயன்படுத்தப்பட்டதை பார்க்கலாம். அவர் 3 முறை இரட்சணியத்தின் தேவன் என்று சொல்லப்படுவதை அவருடைய பிறப்பின் காலத்திலே பார்க்கலாம். அப்போ இயேசுவின் பிறப்பின் காலத்திலே சொல்லப்பட்ட
அந்த ரட்சண்யம் என்கிற வார்த்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, எதற்கு எதுவாய் சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 2:32 வாசிக்கிறேன், கவனியுங்கள். உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. ஆமென். இயேசுவின் பிறப்பிலே அவருக்கு சொல்லப்பட்ட ரட்சண்யம் என்கிற வார்த்தை முதலாவதாக சிமியோன் என்று சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு தேவ மனுஷன். வேதத்திலே எத்தனையோ பிரபல்யமான எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அல்லது பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் வேதத்தில் மறைந்தே இருக்கிறார்கள், மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி மறைக்கப்பட்ட அல்லது மறைந்தே இருக்கிற ரொம்ப பிரபல்யமான ஊழியக்காரரில் ஒருத்தர் தான் இந்த சிமியோன் என்கிற அருமையான ஒரு தெய்வம். சிம்சோன் கிடையாது. சிம்சோன் என்கிறவன் வேறு, நியாயாதிபதியில் வருகிறவன். இங்கு சொல்லப்படுவது சிமியோன். இந்த சிமியோனை குறித்து எனக்கு இருதயம் கவர்ந்த ஒரு ஊழியக்காரர் என்றுதான் நான் சொல்றேன். இந்த சிமியோனை குறித்து ஒரு வேத பாடம் எடுத்தால், வேதத்தின் ஆராய்ச்சி செய்தால், அல்லது இந்த சிமியோன் யார் என்று சொல்லி வேதத்தை கொஞ்சம் தோண்டி நோண்டி உள்ள கைவிட்டு நல்லா கவனிச்சு பார்த்தா நிறைய ஊழியக்காரரிடத்தில் இல்லாத அற்புதமான குணநலன்கள் நிறைந்தவர் தான் இந்த அற்புதமான தேவ மனிதராகிய சிமியோன். அவ்வளவு நல்ல அந்த தேவ மனிதராகிய சிமியோன் மூலமாகத்தான் இயேசுவுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. என்ன வார்த்தை? அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அவர் விதமாய் சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்போ இயேசுவுக்கு இருக்கிற பெயர்களில் பிரதானமான பெயர் ரட்சணியம். அப்படியானால் இந்த ரட்சணியம் என்பது எதை குறிக்கிறது? அதாவது இயேசு என்ற ரட்சணியம். இந்த இயேசு என்ற ரட்சணியம் 5 சம்பவங்களை, 5 காரணங்களை உடையதா இருக்கிறது. அப்ப இயேசு என்கிற ரட்சணியம் 5 காரணங்கள் உடையது என்று சொன்னால், அந்த 5லே முதல் காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே, வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தல் 19:1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும். ஆமென். இங்கு முதலாவதாக இயேசு என்னும் ரட்சண்யத்தை பார்க்கிறோம். இந்த இயேசு என்கிற ரட்சண்யம் என்பது 5 காரணங்களை உடையது என்று சொன்னேன். அந்த 5 காரணத்தில் முதல் காரணம் என்னன்னாக்கா, அந்த வெளிப்படுத்தல் 19:1 சொல்லுகிறது, இயேசு என்கிற ரட்சண்யம் என்று சொன்னால் மகிமையுமானவர் என்று அர்த்தம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மகிமையுமானவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவர் மகிமை உள்ளவராகத்தான் பிறப்பிக்கப்பட்டார் என்றும் ஜனிப்பிக்கப்பட்டார் என்றும் பிறந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ பிள்ளை பெற்றாக்கா அங்கு கேட்கப்படுகிற முதல் கேள்வி என்ன பிள்ளை என்கிற கேள்வி. 2வது கேள்வி என்ன? பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரி, இது பொதுவான எல்லாரும் கேட்கிற கேள்வி. ஆனா சொந்த பந்தம் என்ன கேட்பாங்க? அந்த பிள்ளை யார போல இருக்குது? அம்மா மாதிரி இருக்குதா, அப்பா மாதிரி இருக்குதா, தாத்தா மாதிரி இருக்குதா, பாட்டி மாதிரி இருக்குதா? அப்போ இந்த குழந்தை பிறப்பில எத்தனை காரியங்கள் இருக்கு. அப்போ மனுஷனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாக்கா அது ஆம்பளை பிள்ளையான்ற விவரம் தெரியணும், பொம்பளை பிள்ளையான்ற விவரம் தெரியணும். மனுஷனுக்கு பிள்ளை பிறந்தாக்கா அது கருப்பா இருக்குதா, சோப்பா இருக்குதா தெரியணும். அது யார போல இருக்குன்னு தெரியும்.
ஆனாம் இயேசு பிறந்த போது அது பெண் பிள்ளையா என்கிற கேள்விக்கு இடமே இல்லை. அது கருப்பா இருக்குதா சோப்பா இருக்குதா என் கேள்விக்கு இடமே இல்லை. ஓ சோதரம், யாரை போல இருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை. இயேசு பிறந்த போது அவர் எதை தரித்துக் கொண்டிருந்தார், எப்படி இருந்தார் என்று சொன்னார்? நல்ல மகிமை உள்ளவராய் இருந்தார். இதுதான் நம் 3 ரட்சண்யத்துல முதல் ரட்சண்யம். இயேசு என்கிற ரட்சண்யத்தின் முதல் அடையாளம். அவர் நல்ல மகிமை உள்ளவராகவே காணப்பட்டார். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. அதனால தான் பரமசேனையின் திரள் வானத்திலே தோன்றி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று பாட்டு பாட ஆரம்பித்தார். அப்ப கர்த்தர் நல்லவை. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல ஆதி மேன்மையை இழக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆதி மகிமையை இழக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த வல்லமை இல்லை, அன்றைக்கு இருந்த கிருபை இல்லை, அன்றைக்கு இருந்த அபிஷேகம் இல்லை, அன்றைக்கு இருந்த விடுதலை இல்லை, அன்றைக்கு இருந்த ஜெயம் இல்லை, அன்றைக்கு இருந்த தரிசனம் இல்லைன்னு சொல்லி இழக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்க அந்த தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டால் இயேசு என்னும் காருண்யம் உங்களை எல்லா நல்ல தேவனுடைய மகிமையினால் நிறைத்துவிடும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். இந்த இயேசு என்ற ரட்சண்யத்துக்கு 2வது எது அடையாளமாய் இருந்தது என்று சொன்னால், அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஓ கர்த்தர் நல்லவன். வாசிக்கிறேன். பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் உடையவர். அல்லேலூயா. இப்போ இந்த இயேசு என்னும் ரட்சணியம் என்கிறவர், அது 2வது காரணம் என்னன்னா, அவர் நல்ல கனமுமானவர். முதலாவது மகிமையுமானவர், 2வது நல்ல கனமுமானவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு என்கிறவருக்கு உண்டான அந்த கனம் எப்படிப்பட்டது, அந்த கனம் எப்படி இருந்த ஒரு கனமா இருக்கிறது என்று சொல்லி நாம் கவனித்தோம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்க்கும் போது அவர் சொல்லுகிறார், கனம் என்று சொன்னால் புகழ்ச்சி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். கனம் என்று சொன்னால் அது தேவனை புகழுகிற நல்ல புகழ்ச்சிக்கு ஏதுவானது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. இந்த இயேசு என்னும் ரட்சணியம் என்று சொன்னால் 2வதாக அவர் கனத்துக்குரியவர். அந்த கனம் எப்படிப்பட்ட கனம்? அது சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்கின புகழ்ச்சி என்னும் கனம். இப்ப புகழ்ச்சி இயேசுவுக்கு கிடைச்சதா? சாஸ்திரிகளால் கிடைச்சது, தூதர்களால் கிடைச்சது, மரியாளால் கிடைச்சது, யோசேப்பினால் கிடைத்தது, மேய்ப்பர்களால் கிடைத்தது, அப்புறம் எல்லா ஜனங்களாலும் இயேசு புகழப்பட்டார். அதுதான் இயேசுவுக்குரிய இயேசு என்னும் ரட்சணியத்தின் 2வது அடையாளம். அவர் கனத்துக்குரியவர். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தற்புகழ்ச்சியை நாடாதே என்று வேதம் சொல்லும். ஆனா அதே சமயத்துல இன்னொரு வார்த்தை வசனம் சொல்லுது, உன் வாய் அல்ல பிரத்தியானே உன்னை புகழ கடும். அப்போ நமக்கு ஒரு புகழ்ச்சி இருப்பது தப்பு கிடையாது.
ஆனா என்னைய குறித்து நானே வாய்ப்போஸ் அடித்துக் கொள்ளுவது, என்னை குறித்து நானே நோட்டீஸ் எடுத்துக் கொள்ளுவது, என்னை குறித்து நானே சொத்த பெத்த பெருமையாய் பேசுவதை விட என்னையை குறித்து மற்றவர்கள் சொல்லுவதுதான் புகழ்ச்சி. அப்படி நம்மை குறித்து மற்றவருடைய வாய் புகழ வேண்டும். அதுதான் இந்த கணம் என்பதற்கான அருமையான ஒரு விளக்கம். அப்போ இயேசு என்னும் இரட்சணியம் என்று சொன்னால் முதலாவது அது அவர் மகிமைக்குரியவர், இரண்டாவது அவர் கனத்துக்குரியவர் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த இயேசு என்னும் இரட்சணியத்தின் மூன்றாவது அடையாளம் என்ன? அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அப்போ இயேசு என்னும் இரட்சணியத்தின் மூன்றாவது ரகசியம் என்னையா அப்படின்னு கேட்டாக்கா, அவன் நல்ல வல்லமையுள்ள ஒரு தேவன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வல்லமையை குறித்து பைபிள்ல ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுங்க, ஆதாரத்தை காட்டுங்கன்னா ஒண்ணு இல்லை, 1000 ஆதாரங்களை 1000 வசனங்களை நம்மால் காண்பிக்க முடியும். ஆனால் அப்படி எவ்வளவோ அர்த்தங்களும் விளக்கங்களும் வியாக்கியானங்களும் இருந்தாலும் இந்த தேவனுடைய வல்லமைக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை உங்களோடு கூட சொல்லும்படி கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்படுகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். உபாகமம் 7:21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இயேசு என்னும் இரட்சணியம் என்று சொன்னால் மூன்றாவதாக அவர் வல்லமையுள்ளவர். வல்லமை என்றால் என்னையா வல்லமை? சிலர் சொல்றாங்க, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு பெரும்பாலுள்ள ஸ்திரியை சுகமாக்கிட்டு, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு கூனியை சுகமாக்கிட்டு, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு நோயாளிகளை குணமாக்கு. இது எல்லாம் நமக்கு தெரியுங்க. இதெல்லாம் காலப்போக்கிலே எல்லா நாளும் பயன்படுத்துவது. ஆனா அது வல்லமைக்குரிய வசனம் கிடையாது. அது வல்லமையை குறித்து ஓமைகள், வல்லமைக்கு சொல்லப்பட வேண்டிய அடையாளங்கள். ஆனா வல்லமை என்றால் என்ன அர்த்தம்? இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவே 21ஆம் வசனம். உபாகமம் 7:21 சொல்லுகிறது, அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். ஆமென். இயேசு என்னும் இரட்சணியம் என்றால் மூன்றாவதாக அவர் வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் பயங்கரமான தேவன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், இயேசு பிறந்த போதே பயங்கரமானவராகத்தான் இருந்தார். ஏன் பயங்கரமானவராக இருந்தார்? இவர் பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே ஏரோது ராஜா பயப்பட ஆரம்பித்து விட்டார். அப்புறம் சொல்றோம், அர்க்கேனையும் ராஜா பயப்பட ஆரம்பித்து விட்டார். அந்த எருசலேம் இஸ்ரேல் யூதாவில இருந்ததான பிரதானிகள், ஸ்தானாபதிகள், வேத பண்டிதர்கள் இவர்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்னன்னா, இயேசு என்னும் இரட்சணியம் என்றால் அவர் வல்லமையுள்ளவர். வல்லமை என்றால் பயங்கரமானவர். அவர் பிறப்பிலேயே ஒரு பயங்கரமான தேவனாய் வெளிப்பட்டார். இப்ப இந்த இடத்துல ஒரு தேவனுடைய வார்த்தையே, ஒரு ரகசியத்தை சொல்றேன். தேவனை அறிந்தே கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளையே, உங்களை சுற்றி எந்த பயங்கரங்கள் வந்தாலும் சரி, செத்த பிணத்தின் பயங்கரம் வந்தாலும் சரி, செய்வினை கட்டிகள், மாந்திரவாதங்கள் என்கிற பயங்கரங்கள் உங்களை சூழ்ந்தாலும் சரி,
கொடிய நோய், பயங்கரமான வியாதி என்கிற பயங்கரம் வந்தாலும் சரி, நீங்கள் இருதயத்தில் திடன் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற இந்த எல்லா பயங்கரத்தை விட என் ஆண்டவராகிய இயேசு வல்லமை என்னும் பயங்கரம் உள்ளவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வல்லமை என்னும் பயங்கரமானவராய் அவர் இருக்கிறபடினால் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள எந்த பயங்கரமும் உங்களை, என்னை, நம்மை பாதிக்க போவதே இல்லை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த பயங்கரத்தின் தேவன் தான் நம்முடைய தேவன். சிலர் நினைக்கிறாங்க இயேசுனாக்கா ரொம்ப அப்புறாணி, இயேசுனாக்கா அவர் ஒண்ணு சக்தி இல்லாதவ, இயேசு அப்படின்னாக்கா அவர் ஏதோ ஒரு தெய்வங்கள்ல, சாமிகள்ல, கடவுள்கள்ல அவர் ஒரு கடவுள், இல்லாட்டி ஒரு சக்தியில ஒரு சக்தி நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க இந்த இயேசுவை குறித்து என்னமோ நினைச்சிட்டு போங்க. பல ஆயிரம் முக்கோடி தேவர்கள்ல இவர் ஒரு தேவன் நினைக்கிறீங்களா? தேவன் நினைச்சுக்கோ. எவ்வளவோ கடவுள்கள் இருக்கு, அந்த கடவுள்கள்ல ஒரு கடவுள் நினைக்கிறீங்களா? நினைச்சுக்கோங்க. என்னென்னவோ சக்தி இருக்கு, அந்த சக்தியில ஒண்ணு நினைக்கிறீங்களா? நினைச்சுக்கோங்க. நீங்க இந்த இயேசுவை குறித்து என்ன நெகட்டிவா எவ்வளவு எதிரா யோசித்தாலும் எங்களுக்கு அல்லது இந்த இயேசுவை அறிந்தவர்களுக்கு சற்றேனும் கவலை கிடையாது. ஏன்னா மற்றவர்கள் உலகத்தார் நினைக்கிற நினைப்பை விட இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் பயங்கரமானது. அவர் வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் பயங்கரமானவர். எனக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. எனக்கு விரோதமா யாரும் எழும்பட்டும், எனக்கு விரோதமாய் வருக திட்டமிட்டா யாரும் வரட்டும், எனக்கு எதிரா இந்த ஊழியத்துக்கு விரோதமா ஏதாவது செய்யணும் அல்லது செய்ய போறேன்னு பகிரங்க மிரட்ட விட்டா அவங்க சொல்றது மட்டும் இல்லாம தாராள செய்யட்டும். எனக்கு அதை குறித்து கவலை, அதை குறித்து கலக்கம், அதை குறித்து யோசனை, அதை குறித்து பயமே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான், என்னுடைய இயேசு என்னோடு கூட வல்லமை உள்ளவர் என்ற பேரிலே ஏதோ ஒரு சாயலாக அல்ல, அவர் வல்லமையுள்ள பயங்கரமானவராய் கூட இருக்கிறார். அவர் என்னை காப்பார், அவர் என் ஊழியத்தை காப்பார், அவர் கொடுத்த தரிசனத்தை காப்பார், அவர் கொடுத்த கிருபையை காப்பார். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களோடு இருக்கிற இயேசு என்னும் ரட்சண்யம் சாதாரணமான ரட்சண்யம் அல்லவே அல்ல, அது வல்லமையுள்ள ரட்சண்யம். அந்த வல்லமைக்குள் ஒரு மகா பயங்கரம் இருக்கிறது. அந்த வல்லமையோடு அந்த பயங்கரத்தோடு நடந்து வந்தா மலைகள் பிளக்கும், வனாந்தரங்கள் அதிரும், தண்ணீர்கள் கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் ரெண்டாய் வழிவிடும். எந்த சத்துருவின் சேனையும் கதிகலங்கி போகும். இதுதாங்கே அந்த பிறப்பின் இயேசுவின் உண்மையான வல்லம். நிறைய பேருக்கு இயேசு பிறக்கும் போது இவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருந்தார் என்பது தெரியவே தெரியாது. இன்னைக்கும் பிறந்த இயேசுவை பார்க்கும்போது அவர் மாட்டுக்கொட்டாயில பிறந்தாரு, கன்னி மரியாள் இடத்துல பிறந்தாரு, அப்புறம் சோத்திர முன்னணியில கிடந்தாரு, ஏழை கோலமா இருந்தாரு. இப்படிதான் கற்பனை கட்டுகிறார்களே தவிர அவர் ரட்சண்யத்தின் தேவன். அந்த ரட்சண்யத்தின் இயேசு என்றால் முதலாவது மகிமையுள்ளவே, இரண்டாவது அவர் நல்ல கனத்துக்குள்ளவே, மூன்றாவது அவர் வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த இயேசு என்னும் ரட்சண்யம் என்றால் நான்காவது என்ன அர்த்தம்? அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வல்லமையின் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் ஆனது. கர்த்தர் நல்லவை. இப்போ இந்த இயேசு என்னும் ரட்சண்யம் என்றால் எதை குறிக்கிறது? அவர் நல்ல சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்து.
இயேசு பிறக்கும் போதே சத்தியத்தின் தெய்வமாகத்தான், இப்ப சத்தியத்தின் சோத்திரம் சான்றாகத்தான், சத்தியத்தின் தூணும் ஆதாரமுமாகத்தான் அவர் பிறந்தார். இப்போ அவர் இயேசுவின் ரட்சணியம் என்றால் நான்காவதாக சத்தியமும் ஆனவர் என்று சொன்னார். இந்த சத்தியமும் ஆனவர் என்றால் அல்லது சத்தியம் என்றால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கையில ஒரு வேதாகமம் இருக்கிறது, இது சத்திய வேதாகமம் என்று தெரியும். சத்தியத்தை பேசுறாங்க, சத்தியத்தை பிரசங்கிக்கிறாங்க, சத்தியத்தை சொல்றாங்கன்னு சொல்றோம். ஆனா சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்பதற்கு சரியான விளக்கம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாய் இருக்குது. அல்லேலூயா. அம்மா ஐயா கவனிங்க, சத்தியம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? குறைவற்ற சாட்சி. எதுலையுமே அதுல குறைவு கிடையாது. எதுல? அந்த 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ற நாமத்துக்குள் குறைவில்லாதவர், வேதத்திலே குறைவில்லாதவர், ஆத்துமாவிலே குறைவில்லாதவர், உயிர்ப்பிக்கிற ஊழியத்திலே குறைவில்லாதவர், சாட்சியிலே குறைவில்லாதவர், சத்தியத்திலே குறைவில்லாதவர், ஞானத்திலே குறைவில்லாதவர். அப்போ சத்தியம் என்று சொன்னால் குறைவற்ற சாட்சி. அதனாலதான் சில சண்டை போடும்போது சொல்லுவாங்க, நீ எதுக்கு எடுத்தாலும் வெட்டித்தனமா பைபிள்ல காட்டாது, வீணா பைபிள் வசனத்தை காட்டாது, எதுக்கு எடுத்தாலும் வசனத்தை பேச. ஏன்னா எல்லாத்துக்கும் வசனம் இருக்கும்பாங்க. அவங்க சொல்ற வாதம் என்னன்னா, வசனம் இதுக்குதான் இருக்கு அதுக்குதான் இருக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. ஏன்னாக்கா இந்த வேதம் சத்தியம் ஒரு குறைவற்றது. ஆண்களை குறித்து பேசணுமா அதுக்கு வசனம் இருக்கு, பெண்களை குறித்து பேசணுமா அதுக்கு வசனம் இருக்கு, சாத்தானை குறித்து பேசணுமா அதுக்கு வசனம் இருக்கு, தேவனை குறித்து பேசணுமா அதுக்கு வசனம் இருக்கு. இல்ல இந்த ஆவிக்குரிய காரியமே வேண்டாம், அரசியல் குறித்து பேசணுமா அதுக்கு வசனம் இருக்கு, அல்லது சொத்து அரசாங்கத்தை பத்தி பேசணுமா அதுக்கு வசனம் இருக்குது. எதற்குதான் இதுல வசனம் இல்லை என்று சொன்னால் ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன், இல்லை என்று சொல்லாத ஒன்று இருப்பதுதான் இந்த சத்தியம். அப்ப சத்தியம் என்று சொன்னால் குறைவற்ற சாட்சி. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சத்தியம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு வியாதிக்கும் வேதத்துல வசனங்கள். வயிற்று வழியா அதுக்குரிய வசனம் இருக்கு, பல்லு வழியா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, கால் வழியா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, கால் வீங்கி போச்சா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, வயிறு புடைச்சி போச்சா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, முதுகு தண்டு வேதனையா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அடிப்பாதத்திலிருந்து உச்சாந்தால வரைக்கும் உடம்புல என்னென்ன உறுப்புகள் இருக்குதோ எல்லா உறுப்புக்குரிய எல்லா நோய்களும் இருக்குது. அந்த நோய்களுக்கான நிவாரணமும் இதுல இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் என்று சொன்னால் குறைவற்ற சாட்சி. இயேசு ரட்சண்யம் என்னும் இயேசுவாய் பிறக்கும் போது கூட அவர் சத்தியத்தின் தெய்வமாக சத்தியத்தின் மனுஷ குமாரனாகத்தான் பிறந்தார். அதனாலதான் அவரை பார்க்க வந்தவர்களும் அவர்கள் சின்ன வயசுலயுமே கூட அவர்கள் சுதந்திரம் வேத பண்டிதர்களுக்கு நடுவே சத்தியத்தை பேசுகிறவராய் இருந்தார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமுமாயிருக்கிறேன். அப்போ இந்த இயேசு என்னும் ரட்சண்யம் என்றால் அது எதை குறிக்கிறது? நான்காவதாக அது சத்தியத்தை குறிக்கிறது. அந்த சத்தியம் என்றால் என்ன?
குறைவற்ற சாட்சி. அல்லேலூயா. எதுக்குமே குறையில்லை, எந்த விஷயத்துக்குமே குறையில்லை. ஒரு குறைவில்லாத அருமையான வசனங்கள் நிறைந்த சத்தியம் நிறைந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் இரட்சகர் என்று இருதயபூர்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதன்படி பார்த்தா நீங்களும் நானும் ஓ மகா பாக்கியவான்கள். அல்லேலூயா. மகா பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஆண்டோடைய சத்தியம் நமக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த சத்தியத்தின் தேவனை தான் நாம் தேவன் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவர் என்கிற சத்தியம் என்பது சாதாரணமானது அல்ல. அது சங்கீதத்தில் சொல்லப்பட்டதை போல, ஓ கர்த்தர் நல்லவர், சங்கீதம் 19:7 சொல்லுகிறது போல, அவர் குறைவற்ற சாட்சியாகிய சத்தியம். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த பொழுது விடுகிற நேரத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த சத்தியத்தின் தேவன் இன்று முதல் உங்களோடு கூட இருப்பார். குறைவற்ற சாட்சியாக, குறைவற்ற சத்தியத்தின் சாட்சியாக ஓ தேவன் உங்களையும் மாற்றுவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இயேசு என்னும் இரட்சண்யம் என்று சொல். இந்த இயேசு என்னும் இரட்சண்யம் என்றால் முதலாவது அவர் மகிமையானவர், இரண்டாவது அவர் கனமுமானவர், மூன்றாவது அவர் வல்லமையும் ஆனவர், நான்காவது அவர் சத்தியமும் ஆனவர், ஐந்தாவதாக இந்த இயேசு என்னும் இரட்சண்யம் என்பது எதை குறிக்கிறது? ஐந்தாவதாக அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை, முடிவு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அது நீதியும் ஆனவைகள். அப்போ இயேசு என்னும் இரட்சண்யம் அது 3 5ஆவதாக எதை குறிக்கிறது? அவர் நல்ல நீதியுள்ள ஒரு இயேசு. இரட்சண்யம் என்றால் நல்ல நீதி என்று அர்த்தமாயிருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நீதியும் ஆனவர். எப்படிப்பட்ட நீதியும் ஆனவர்? அவரிடத்தில் என்ன நீதி காணப்பட்டது? ஓ சோதரன், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்ப ரோமர் 5:17 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. இயேசு என்னும் இரட்சண்யம் பிறக்கும் போது அவர் நீதி உள்ளவராக பிறந்தார் என்று பார்க்க. இந்த நீதி எப்படிப்பட்ட நீதினா நல்ல பரிபூரணம் உள்ளது. இதுல எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த பரிபூரணம் 2 பரிபூரணத்தை பார்க்கிறோம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 2 பரிபூரணம், அதாவது நடுவே நீதி இருக்கிறது. அந்த நீதிக்கு மேலே ஒரு பரிபூரணம், நீதிக்கு கீழே ஒரு பரிபூரணம். 2 பரிபூரணத்துக்கு நடுவுலதான் இந்த நீதி இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. ரோமர் 5:14 கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும். அப்போ இந்த இயேசு என்னும் நீதியிலே என்ன இருக்குது? நல்ல பரிபூரணம் இருக்கு. அல்லேலூயா. பரிபூரணம்னா என்னங்க அப்படின்னாக்கா, ஒரு குறைவும் இல்லாத வாழ்க்கைக்கு பேர் தான் பரிபூரணம்.
இயேசுவுக்கு அவர் பரிபூர்ணம் உள்ளவராய் இருந்தாரா அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா அவர் பரிபூர்ணம் உள்ளவராய் இருந்தார். அவர் தூங்கணும் நினைச்சாக்கா தூங்குறதுக்கு படகு கிடைச்சது, தலைக்கு வைக்கிறதுக்கு தலையணை கிடைச்சது. அப்புறம் அவருக்கு பசிக்குது அப்படின்னாக்கா யோவான் சுவிசேஷத்துல நாம் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், சீசர்கள் ஆகாரம் சம்பாதிப்பதற்காக வெளியில போயிட்டார். அப்போ அவருக்கு சாப்பாடு கொண்டு சமதரித்து கொடுக்கறதுக்குன்னே ஆட்கள் இருந்தாங்க. இயேசுவுக்கு வஸ்திரம் வேணும்னாக்கா அவர் நல்ல சீலையும் உடுத்துகிறவராயிருந்தார், கீழ்த்தொடங்கி மேல் வரைக்கும் தையலில்லாத உடை உடுத்துகிறவராயிருந்தார். அதுலயும் அவருக்கு பரிபூர்ணம். அப்புறம் அவருக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்னாக்கா அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல எப்போது பேசுகிற ஒரு ஆள் கூட இருந்துகிட்டே இருந்தார். இது எல்லாமே சரீரத்தின்படி அவருடைய பரிபூரணத்தை குறிக்கிறது. அவருக்கு தாகம் இருக்குதா, நேர யோசேப்புடைய கணத்துக்கு போவார், அங்க உட்காருவாரு, அங்க ஒரு ஸ்திரீ வருவா, அவர் குடத்திலிருந்து தண்ணி எடுத்து ஊத்தும். இப்படி இயேசுவின் சரீரமாகிய பரிபூரணம் அவர் வாழ்ந்த நாட்களிலேயே அவருக்கு பரிபூரணமா கிடைச்சது. சரி, இப்ப 2 பரிபூர்ணம். முதலாவது அது இயேசுவின் சரீரத்தின் பரிபூர்ணத்தை குறிக்கிறது. 2வது அவருடைய ஆவிக்குரிய பரிபூர்ணம். இந்த ஆவிக்குரிய பரிபூரணம் என்ன அப்படின்னா அதுதான் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அழகான நீண்ட நெடிய பெரிய ஜெபத்தை பார்க்கிறோம். அது ஒரு ஆவிக்குரிய பரிபூர்ணம். 2வது ஆவிக்குரிய பரிபூர்ணம் என்னன்னாக்கா கெத்செமனே தோட்டத்துல இயேசுவின் வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்த போது தேவதூதர்கள் வந்து அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அது ஒரு ஆவிக்குரிய பரிபூர்ணம். ஓ கர்த்தர் நல்லவே. அது மாத்திரமல்ல, ஒரு முறை கல்லெறிந்து அவரை கொலை செய்ய எல்லாரும் கல்லை எடுத்தாச்சு, இப்ப கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதர்கள் வந்தார்கள், இயேசுவை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். அதனால் அவர் மறைந்து போனார் என்று வேதம் சொல்கிறது. இது அவருடைய ஆவிக்குரிய பரிபூர்ணம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவே. இவர் பிதாவினிடத்தில் போய் எப்போதெல்லாம் ஜெபிக்கிறாரோ சொல்லுகிறாரோ அப்போதெல்லாம் உடனுக்குடன் உத்தரவாதமும் பதிலும் கிடைத்தது. அது ஒரு ஆவிக்குரிய பரிபூர்ணம். இதனாலதான் அவர் எல்லா ஆவிக்குரிய பரிபூர்ணத்தை அடைஞ்சு முடிஞ்ச உடனே அவர் சிலுவையில சொன்னார், பிதாவே என் ஆவியை உடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போ இயேசு என்னும் கர்த்தர் நல்ல ரட்சண்யம் என்பது நல்ல அருமையான நீதியை குறிக்கிறது. நீதி என்பது நல்ல அழகான பரிபூர்ணத்தை குறிக்கிறது. இந்த பரிபூர்ணம் என்பது 2 பரிபூர்ணத்தை குறிக்கிறது. ஒன்று சரீரத்தின் தேவையாகிய பரிபூர்ணம், இன்னொன்று ஆவிக்குரிய நிறைவின் பரிபூர்ணம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ உலகத்திலே நிறைய பேர் ஜீவியத்திலே 2ல ஏதாவது ஒரு பரிபூர்ணத்தை உடையவர்களாகத்தான் இருந்தார்கள், இருக்கிறார்கள். ஒன்று செல்வாக்கிலே, பணத்திலே, பசுத்திர பொருளிலே, வாகனத்திலே, சொத்து சுகத்திலே குறைவே இல்லாம டாம்பிகமா செல்வவான்களாக சீமான்களாய் சில கிறிஸ்தவர்கள் வாழுகிறார். இன்னும் சிலரோ அவர்களுக்கு சீமான்களை போல செல்வவான்களாக நிறைய வண்டி இருக்காது, கார் இருக்காது, சொத்து இருக்காது, சுகம் இருக்காது. ஆனா நல்ல கிருபை இருக்கும், வர இருக்கும், வல்லமை இருக்கும், அபிஷேகம் இருக்கும், தரிசனம் இருக்கும், தீர்க்க தரிசனம் இருக்கும், மகிமை இருக்கும், ஆண்டவருக்கா பயன்படுத்தப்படும். அப்போ அது ஆவிக்குரிய பதிவு. ஆனால் ஒரு தேவனால் நடத்தப்படுகிற சரியான ஒரு தேவ பிள்ளை என்றால் 2 பரிபூர்ணமும் காணப்பட வேண்டும். அதற்கு பேர் தான் நீதி என்றார். பூமியிலே நம்ம உயிரோடு இருக்கிறோம்னாக்கா அப்போ அந்த பூமியில் வாழ்வதற்குரிய சரீரத்துக்குரிய பரிபூரணமும் அற்புதமாக சந்திக்கப்பட வேண்டும்.
ஊழியம் என்று வரும்போது ஆவிக்குரிய பரிபூர்ணமும் குறைவில்லாது இருக்க வேண்டும். இந்த ஒரு சமநிலைமைக்கு பேர் தான் அவர் நீதியுள்ளவர். நீதி என்பது எதை குறிக்கிறது? சோத்திர வியாபாரிகள் வைத்திருக்கிற தராசை காண்பிக்கிறது. அந்த தராசு என்பது அந்த தட்டு 2 பக்கத்திலும் சரி சமமாய் நிற்க வேண்டும். கத்த நல்லவே, கத்த நல்லவே, கத்த நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சரிசமமாய் நிற்கிற அந்த தராசு தான் நல்ல நீதியானது. அதனால தான் எசேக்கியேல் புஸ்தகம் 46 அதிகாரம் 10 வசனம், எசேக்கியேல் 46:10 சொல்றது, சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான அளவு குடமும் உங்களுக்கு இருக்க கடவுள். சுமுத்திரையான என்றால் என்ன அர்த்தம்? ஏற்ற இறக்கம் இல்லாத, அல்லது சொத்திர கொஞ்சம் குறைவும் அல்லது கொஞ்சம் நிறைவும் இருக்கிறதாய் அல்லாத நல்ல நிறைவு உள்ள பரிபூர்ணத்துக்கு பேர்தான் சுமுத்திரையான. சுமுத்திரையான தராசு இருக்கணும், சுமுத்திரையான மரக்கால் இருக்கணும், சுமுத்திரையான குடமும் இருக்கணும். அதுதான் எசேக்கியேல் 46:10 சொல்லுது. அப்போ இயேசு என்னும் இரட்சண்யம் என்று சொன்னால் அவர் நீதியுள்ளவர். அவருடைய நீதி எப்படிப்பட்டதுன்னா, இந்த பக்கமும் சாயாது, அந்த பக்கமும் சாயாது, நடுவே நிற்கக்கூடியது. தராசின் முள்ளு நடுவே நிற்கும். தராசு தட்டு 2 பக்கத்துல சமதளமாய் இருக்கும். இந்த தராசு என்று சொன்னா சொல்லுங்க கேட்கலாம், அது ஒரு பக்கம் சாஞ்சிதானே இருக்கணும். பொருள் வாங்குகிறவனுக்கு ஆதரவத்தானே இருக்கணும், அப்பதானே அதிக எடை என்று சொல்லலாம். அது உண்மைதான், அது வியாபாரத்துல. ஆனா இங்கு இயேசுவின் நீதி என்கிற தராசு அந்த தட்டு 2 சமமா நிக்குது. இது எதை குறிக்கிறது? நான் ஆண்களுக்குரிய தேவனும் கிடையாது, நான் பெண்களுக்குரிய தேவனும் கிடையாது, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. சோதரம், எல்லாருக்கும் நான் சமமான தேவன். நான் உயர் ஜாதிக்குரிய தேவனும் கிடையாது, தாழ்த்தப்பட்ட கீழ் ஜாதிக்குரிய தேவனும் கிடையாது. எல்லா ஜாதிகளுக்கும் நான் தேவன். கர்த்தர் நல்லவே. நான் ஊழியக்காரருக்குரிய தேவனும் கிடையாது, நான் விசுவாசிகளுக்குரிய தேவனும் கிடையாது, நான் மனிதர்களாய் பிறந்த எல்லாருக்கும் தேவன். அதுதான் அந்த தராசின் சமநிலை. இன்றைக்கு ஆண்டவருக்குள் இருக்கிற ஊழியம் செய்கிற நிறைய பேருடைய கண்கள் சமநிலையில் பார்க்கிறதே கிடையாது. ஏற்ற தாழ்வோடு பார்க்கிறது, உயர்வு தாழ்வோடு பார்க்கிறது, வித்தியாசமான முறையில பார்க்கிறது. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாக்கா நீங்க என்ன ஜாதின்னு கேட்கறதுக்கு வாய் வராது. ஆனா நீங்க எந்த மாவட்டம் கேட்பாங்க, அடுத்து என்ன ஊருன்னு கேட்பாங்க. அந்த ஊரா, அந்த ஊர் பக்கத்துல எந்த இடம்னு கேட்பாங்க. அப்படியான்னு சொல்லி தனக்கு ஏற்ற தன்னை சார்ந்தவர்கள் போல தெரிஞ்ச உடனே ஒரு சந்தோஷம். மனுஷனுடைய பேச்சும் பார்வையும் இன்னைக்கு நீதி உள்ளவைகள் அல்ல. ஆனா இயேசு என்னும் இரட்சணியம் என்று சொன்னால் அவர் நீதி உள்ளவை. நீதி என்று சொன்னால் பரிபூரணம் என்ற அர்த்தம். அந்த பரிபூரணம் என்பது 2 வித பரிபூரணத்தை குறிக்கிறது. ஒன்று உலகத்தில் வாழும் போதே பரிபூரணத்தில் இருப்பது, 2வது ஆவிக்குரிய ரீதியிலும் பரிபூரணத்தில் இருப்பது. அதனால்தான் அவர் தராசு என்று அழைக்கப்பட்டார். அந்த தராசு என்பது சுமுத்திரையான தராசு. அல்லேலூயா. ஆனா இன்னொரு தராசு குறித்து வேதம் சொல்லுகிறது, இப்படி ஒரு தராசா இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட தராசு நீதிமொழிகள் புஸ்தகம் 20 அதிகாரம் 23வது வசனம், நீதிமொழிகள் 20:23 சொல்லுகிறது, வெவ்வேறான நிறை கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், கள்ள தராசு நல்லது அல்ல.
கர்த்தர் நல்லவே. தராசிலே ஒரு தட்டு கல்லினால் செய்யப்பட்டிருக்கு, மற்றொரு தட்டோ கர்த்தர் நல்லவே அது சொத்திர தகரத்தினால் செய்யப்பட்டிருக்குனாக்கா அதுக்கு பேர் கள்ளத்தராசு. அப்போ வெவ்வேறு கல்லினால் நிறைக்கற்களால் நிறைந்த ஒரு தராசா இருக்கக்கூடாது. ஆனா இன்னும் ஒரு மூணாவது ஒரு தராசு, முதல் தராசு சொன்னேன் சுமுத்திரையான தராசு, அது ஒவ்வொரு விசுவாசி வீட்டில் இருக்க வேண்டியது. இரண்டாவது தராசு கள்ளத்தராசு, அது கர்த்தருக்கு எதிரானது. மூணாவது ஒரு தராச சொல்லி நான் முடிக்கிற தேவ செய்திய நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 16:11. சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம் அவருடைய செயல். அல்லேலூயா. சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது. இங்கே சுமுத்திரையான நிறைக்கோள் என்று பார்க்கிறோம். இந்த நிறைக்கோள் என்பது எது? அன்றைக்கிருந்த ஐஸ்வர்யவான்கள், செல்வந்தர்கள், கனவான்கள் தங்களுக்கு சொந்த அடிமைகளுக்கு, கூலி ஆட்களுக்கு சம்பளம் போடும் போது ஒரு கோலை கையிலே வைத்திருப்பாங்க. அந்த கோலினால்தான் படியிலே மரக்காலில் அளக்கப்படுகிற தானியத்தை சரிசமமா தட்டுவாங்க. அந்த கோல் வளைவு நெளிவுள்ளதாய் இருந்தா அதை வச்சிருக்கிறவனும் கோணல் மாணலானவன் என்று அர்த்தம். ஓ சோத்திரம், அவன் பொல்லாதவன் என்று அர்த்தம். ஆனா நல்ல முதலாளி, நல்ல எஜமானன், நல்ல எஜமாட்டி நல்ல அழகான கோலை வட்ட வடிவிலான நல்ல ஒரே நீளமான அருமையான கோலை வைச்சிருப்பான். அதை வச்சு அந்த தானியத்தின் படி அல்லது மரக்கால் மேல் சரியாய் தட்டும் போது ஓ சோத்திரம் அது படி அளவு சரியா இருக்கும். அதுக்கு பேர்தான் சுமுத்திரையான கோல். அடுத்தது தராசு. இது ரெண்டும் கர்த்தருடையது. இந்த சுமுத்திரையான கோல் என்பது எதை குறிக்கிறது? இன்னொரு அர்த்தம், தேவன் அவர் நீதியுள்ளவர் என்று பார்த்தோம். ஓ இயேசு என்னும் ரட்சணியம் என்றால் நீதி. அந்த நீதியிலே நாம் சரியா இல்லாட்டி இந்த கோலை கொண்டே தேவன் அடிப்பார். இந்த கோலை கொண்டே தேவன் நம்மை நொறுக்குவார். இதை நான் சொல்லல, சங்கீதக்காரனாகிய தாவீது தன் சங்கீதத்தில் சொல்லுகிறார் 23ஆம் வசனத்திலே, உம்முடைய கோல் என்னை தேற்றும். எப்படி தேற்றும்? ஓ சோதரம், நாம் தவறு செய்யும் போது அது சரியா நம்மளை தண்டித்து தேற்றக்கூடிய. ஆக மொத்தம் கடைசியா செய்தியின் தாற்பயத்துக்குள் வருகிறேன், சொல்லி முடிக்கிறேன். இந்த ரட்சண்யத்துல 3 ரட்சண்யங்கள் இயேசுவின் பிறப்புக்கு உண்டு. ஒன்று லூக்கா 2:32 படி இயேசு என்கிற ரட்சண்யம். இரண்டாவதாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி அனுக்கிரகம் என்கிற ரட்சண்யம். இதுவும் இயேசுவின் பிறப்பை காண்பிக்கக்கூடியது. மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 19:1 துதி என்கிற ரட்சண்யம். இதுவும் இயேசுவின் பிறப்புக்கு உரியது. இதுல என்ன பியூட்டினா, இன்னைக்கு இயேசு என்கிற ரட்சண்யத்தை பார்த்தோம். அதுல மட்டும் 5 குறிப்புகளை இன்றைக்கு நாம் ஆழமாய் பார்த்திருக்கிறோம். இந்த அனுக்கிரகம் என்கிற ரட்சண்யத்துல 5 குறிப்புகள் உண்டு. அதற்கு இணை துணை வசனங்களும் உண்டு. அடுத்ததாக துதி என்கிற ரட்சண்யம், அதிலையும் 5 குறிப்புகள் உண்டு. அதற்கு இணை துணை வசனங்கள் உண்டு. தேவனுடைய வருகை தாமதித்தால் கர்த்தர் அனுமதித்தார் இந்த இயேசு என்னும் ரட்சண்யத்தின் 2வது 3வது பகுதியை நாளைக்கு பார்க்க தேவன் உதவி செய்வார். இப்போ இன்றைக்கு காரியத்தின் கடைத்தொகையை சொல்லி முடிக்கிறேன். இயேசு என்னும் ரட்சண்யம் என்று சொன்னால் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, 1 அவர் மகிமையுமானவர், 2வது கனமுமானவர், 3வது வல்லமையுமானவர், 4வது சத்தியமுமானவர், 5வது நீதியுமானவர். அல்லேலூயா.
இந்த 5 அடையாளங்கள் தான் இந்த ரட்சண்யத்தின் 5 அஸ்திபாரங்களா இருக்கிறது. அதுல தேவன் இன்னைக்கு வாழ்க்கையின் சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவியம் இந்த இயேசு என்னும் ரட்சண்யத்தின் படி இருக்கட்டும். கர்த்தர் தம்முடைய நீதி என்கிற சரீர பிரகாரமான பரிபூரணத்தினாலும் ஆவிக்குரிய பரிபூரணத்தினாலும் உங்களை நன்றாய் நிரப்புவாராக என்று சொல்லி தேவனுடைய ஊழியக்காரராகி நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஒரு மனப்பட்டு ஆவியில நிரம்பி ஒருவரும் மௌனமாய் இருக்காமல், ஆண்டவரே உம்முடைய பிறப்பை குறித்து இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு வாய்களை திறந்து சத்தமா கர்த்தரை துதிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த கர்த்தர் நல்லவர் காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிறப்பின் வர்த்தமானங்களை நாங்கள் கவனித்து வருகிற இந்த நாட்களில் ஆண்டவரே இயேசு என்னும் ரட்சண்யம் என்கிற நாமத்தின் சங்கீர்த்தத்தை குறித்து இன்றைக்கு நாங்கள் விரிவாய் காண, ஆழ அர்த்தங்களை காண, தேவ வசனங்களின் வியாக்கியானங்களை காண உதவி செய்தீர் ஆண்டவரே. இந்த அதிகாலை இந்த இருட்டோட ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரட்சணியம் என்று சொன்னால் சந்தோஷம் என்று கர்த்தர் சொன்னீரே. அந்த சங்கீதம் 51:12 படி ரட்சணியம் என்றால் சந்தோஷம் அல்லவா? அந்த சந்தோஷம் ஒவ்வொருடைய குடும்பங்களை குடிகொள்ளட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். தனிப்பட்ட மற்றும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த சந்தோஷம் உண்டாவதாக. ரொம்ப முக்கியமாய் இயேசு என்று ரட்சண்யம் என்று சொன்னால் நீர் மகிமையும் ஆனவே, நீர் கனமும் ஆனவே, நீர் வல்லமையும் ஆனவே, நீர் சத்தியமும் ஆனவே, நீ நீதியுமானவரையா. இந்த 5 அடையாளங்களை உடைய உம்மை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். உம்முடைய ரட்சணியம் எங்களில் விளங்குவதாக. சிமியோன் சொன்ன அதே விசுவாச அறிக்கையை இப்போது நான் சொல்லுகிறேன். உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, இந்த சத்தியத்தின் மூலமாய் என் கண்கள் கண்டது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள், உடைய போதகர்கள், உடைய தேவச்சனங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரட்சண்யத்தினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. இடர்களுக்கு, இக்கட்டுகளுக்கு, கண்ணிகளுக்கு, வலைகளுக்கு, சாத்தானின் தொடர்ந்து தாக்குகிற தாக்குதல்களுக்கு என் தேவ ஜனங்களை தேவன் விலக்கி காத்துக் கொள்ளுவீராக. என் அன்பு மக்கள் ஆண்டவரே சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பார்களாக, எல்லா சேமமும் பெற்றிருப்பார்களாக. ரபாதியா கலபாலாபாலாபா கத்த கத்தரபரபரதியா அண்டனமோ தியானதிரி கத்தரபதிரி கத்த கத்தரா. பஞ்சம், தரித்திரியம், குறைவு, ஐயோ பயங்கர கொடிய ரோகங்கள் இவைகள் சபிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் மகிமைக்கு மேல் மகிமை அடையட்டும் ஆண்டவரே. கனத்துக்கு மேல் கனம் அடையட்டும் ஆண்டவரே. வல்லமைக்கு மேல் வல்லமை அடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீதிக்கு மேல் நீதி அடையட்டும் ஆண்டவரே. மற்ற எல்லாரையும் விட என் ஜனங்கள் ஆண்டவரே தலை உயர்த்தப்படுவதாக, கொம்பு உயர்த்தப்படுவதாக. இந்த நாள் முழுவதும் நற்செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. சமாதானத்தின் செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். ஒவ்வொருவரையும் சாட்சியின் தூண்களாய் ஏற்படுத்தித்தாரும் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.
ஆத்துமாவே கர்த்தரை முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் என்றும் என்றும் சதா காலமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் கூட இருந்து இயேசு என்னும் இரட்சணியத்தினால் என் தேவன் உங்களை நிறைத்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.